வெல்கம் பேக் டு சங்கம்த்ரா டிஎன்பிசி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி தமிழில் 6th ஸ்டாண்டர்ட் லெசன் 1, 2, 3, அதாவது டேர்ம் 1ல் லெசன் 1, 2, 3 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். டேர்ம் 1 ஃபுல்லாக சொல்லும் பொருளும், எதிர்ச்சொல், பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, கலைச்சொல், அப்புறம் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். இதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். டோட்டலாக புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அது ஃபுல்லாக இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ரிவிஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு டைம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் புக்கில் படிச்சிங்கனாலும் ஈஸியாகிடும். இப்போ நடக்க போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும். டோட்டலாக டேர்ம் 1ல் 35 சொல்லும் பொருளும் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவு அப்படின்னா வளர்ச்சி, சமூகம் அப்படின்னா மக்கள் குழு, அசதி அப்படின்னா சோர்வு, ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள், ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி, மேதினி அப்படின்னா உலகம், உள்ளப்பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை, தொன்மை அப்படின்னா பழமை, திங்கள் அப்படின்னா நிலவு. நிருமித்த உருவாக்கிய, விளைவு வளர்ச்சி, சமூகம் மக்கள் குழு, அசதி அப்படின்னா சோர்வு, ஆழிப்பெருக்கு கடல்கோள், ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, மேதினி உலகம், உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை, தொன்மை பழமை, திங்கள் நிலவு. ஓகே, அடுத்த 10 பார்த்துருவோம். கொங்கு அப்படின்னா மகரந்தம், கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், மலர்தல்னு வரும், திகிரி ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நாம நீர் அச்சம் தரும் கடல், நாம நீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை, தார் அப்படின்னா மாலை, திங்கள் நிலவு, கதிரவன் ஞாயிறு. கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், திகிரி ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நாம நீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை, தார் மாலை, திங்கள் நிலவு, கதிரவன் ஞாயிறு. அடுத்த 10 பார்ப்போம். காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல். காணி நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள், சித்தம் உள்ளம், கிணறு கேணி, பறவை அப்படின்னா கடல், புல் இந்த புல்லுனா பறவை, இந்த புல்லுனா தாவரம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். சரணாலயம் அப்படின்னா வேறு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகலிடம், காப்பகம். கடல் அப்படிங்கிறதோட வேறு என்னென்ன பெயர்கள் சொல்லுவாங்கன்னா ஆழி, ஆற்காலி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆர்காலியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சமுத்திரம், அலுவம், முன்னீர், பறவை இதெல்லாம் கடலை குறிக்கும் வேறு பெயர்கள். இயன்றவரை முடிந்தவரை, ஒருமித்து ஒன்றுபட்டு. அதாவது காணி நில அளவை குறிக்கும் சொல், மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள், சித்தம் உள்ளம், கிணறு அப்படின்னா கேணி, பறவை கடல், புல் பறவை புல் தாவரம், சரணாலயம் புகலிடம், காப்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் அப்படின்னா ஆழி, சமுத்திரம், அலுவம், முன்னீர், பறவை, ஆர்கலி அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை, ஒருமித்து ஒன்றுபட்டு. அடுத்த 5 பார்த்தீங்கன்னா ஔடதம் மருந்து, ரோபோ அப்படின்னா அடிமை, சீர்மை அப்படின்னா ஒழுக்குமுறை அதாவது ஒழுக்கங்களை அடுக்கி கூடுதல், சென்னி அப்படின்னா சோழன் அதாவது சோழ அரசரோட வேறு பெயர் அப்படின்னா சென்னி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நான் அதில் சேர்த்துருக்கேன். ஆராய்ச்சி அப்படின்னா ஆய்வு. ஔடதம் மருந்து, ரோபோ அடிமை, சீர்மை ஒழுங்குமுறை, சென்னி சோழன், ஆராய்ச்சி அப்படின்னா ஆய்வு. டோட்டலாக 35 சொல்லும் பொருளும் இருக்குது. அடுத்து பாருங்கள் பிரித்தெழுதுக. 20 பிரித்தெழுதுகள் டேர்ம் 1ல் இருக்குது. என்னென்னு பார்ப்போம். அமுதென்று அப்படிங்கிற சொல்ல பிரித்தெழுதுனா எப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுது கூட்டல் என்று, அமுதென்று. செம்மயிர், செம்மை கூட்டல் பயிர், செம்பயிர், செம்மை கூட்டல் பயிர். செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும், பொய் கூட்டல் அகற்றும், பொய் அகற்றும் அப்படின்னா பொய் கூட்டல் அகற்றும். அக்ரிணை, அல் கூட்டல் திணை, அக்ரிணை அப்படின்னா அல் கூட்டல் திணை. பாகற்காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், பாகற்காய். இது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. பாகற்காய் பிரித்தெழுதுக. இடப்புறம், இடது கூட்டல் புறம், இடது கூட்டல் புறம். அடுத்து பார்த்திங்கன்னா சீரிழமை, சீரிழமை. இதுக்கு நிறைய பேர் சீர்மை கூட்டல் இளமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது தப்பு. இதுக்கு சீர் கூட்டல் இளமை அப்படின்னு தான் வரும். சீர் கூட்டல் இளமை. வெண்குடை,
வெண்குடை அப்படின்னா வெண்மை கூட்டல் குடை, வெண்குடை, வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு, பொன் கூட்டல் கோட்டு. இந்த ரா வந்துச்சுன்னா இந்த இன்னு தான் வரும். பொற்கோட்டு அப்படின்னா பொன் கூட்டல் கோட்டு. அடுத்த 10 நான் மாடங்கள். நான் மாடங்கள் அப்படின்னா நன்மை கூட்டல் மாடங்கள் அப்படின்னு வரும். மாடங்கள் அப்படின்னா நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தின் இடையே, நிலத்தின் கூட்டல் இடையே, நிலத்தின் இடையே அப்படிங்கிற பிரித்தல் தான் நிலத்தின் கூட்டல் இடையே. தட்ப வெட்பம் அப்படிங்கிறது பிரித்தல் தட்பம் கூட்டல் வெட்பம், தட்பம் கூட்டல் வெட்பம். வேதியுரங்கள், வேதி கூட்டல் உரங்கள். கண்டறி, கண்டு கூட்டல் அறி. ஓய்வற, ஓய்வு கூட்டல் அற. ஆழ்கடல், ஆழம் கூட்டல் கடல். இதுக்கும் ஆழ் கூட்டல் கடல் அப்படின்னு நிறைய அது தப்பு. ஆழம் கூட்டல் கடல் இதுதான் இதற்கு சரியான பிரித்தெழுதுக. விண்வெளி, விண் கூட்டல் வெளி, விண்வெளி. நின்றிருந்த, நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம், ஆ கூட்டல் உருவம், அவ்வுருவம். ஆ கூட்டல் உருவம், அவ்வுருவம். டோட்டலாக 20 பிரித்தெழுதுகள் டேர்ம் 1ல் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சேர்த்தெழுதுக. 18 கொடுத்துருக்காங்க. சேர்த்தெழுதுகள் பார்ப்போம். நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்தெழுதுக அப்படின்னா நிலவு கூட்டல் என்று நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள், தமிழெங்கள். தமிழ் கூட்டல் எங்கள், தமிழெங்கள். பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டு இருக்கும். எட்டு கூட்டல் திசை, எட்டு திசை. சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ், கணினி தமிழ். கொங்கு கூட்டல் அலர், கொங்கலர். அவன் அளிப்போல், அவன் கூட்டல் அளிப்போல், அவன் அளிப்போல். இதுவும் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அவன் கூட்டல் அளிப்போல், அவன் அளிப்போல். முத்து சுடர், முத்து கூட்டல் சுடர் அப்படின்னா முத்து சுடர். நிலா கூட்டல் ஒளி, நிலா ஒளி. நிலா கூட்டல் ஒளி, நிலா ஒளி. அடுத்து தரை கூட்டல் இறங்கும், தரை இறங்கும். வழி கூட்டல் தடம், வழித்தடம். வழி கூட்டல் தடம், வழித்தடம். ஏன் கூட்டல் என்று, ஏன் என்று. ஏன் கூட்டல் என்று, ஏன் என்று. இதுவும் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஔடதமாம், ஔடதம் கூட்டல் ஆம், ஔடதமாம். ஔடதம் கூட்டல் ஆம், ஔடதமாம். நீலம் கூட்டல் வானம், நீலவானம். நீலம் கூட்டல் வானம் அப்படின்னா நீலவானம். இல்லாது கூட்டல் இயங்கும், இல்லாதியங்கும். இல்லாது கூட்டல் இயங்கும், இல்லாதியங்கும். மருத்துவம் கூட்டல் துறை, மருத்துவத்துறை. மருத்துவம் கூட்டல் துறை, மருத்துவத்துறை. செயல் இலக்க, செயல் கூட்டல் இலக்க, செயல் இலக்க. டோட்டலாக 18 சேர்த்தெழுதுகள் பார்த்துட்டோம். அடுத்து கலைச்சொல் பார்ப்போம். டோட்டலாக 20 கலைச்சொல்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். வலஞ்சுழி அப்படின்னா கிளாக் வைஸ், வலஞ்சுழி கிளாக் வைஸ். இடஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸ், இடஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸ். இணையம் அப்படின்னா இன்டர்நெட், இணையம் இன்டர்நெட். குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச். தேடுபொறி சர்ச் என்ஜின், தேடுபொறி அப்படின்னா சர்ச் இன்ஜின். தொடுதிரை அப்படின்னா டச் ஸ்க்ரீன், தொடுதிரை டச் ஸ்க்ரீன். முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக், முகநூல் ஃபேஸ்புக். ஆப் செயலி, செயலி அப்படின்னா ஆப். புலனம் வாட்ஸ்அப், புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப். இதுவும் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. புலனம் அப்படின்னா மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில், மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில். அடுத்த 10 கண்டம் அப்படின்னா காண்டினென்ட், கண்டம் அப்படின்னா காண்டினென்ட். தட்ப வெப்பநிலை அப்படின்னா கிளைமேட், தட்ப வெப்பநிலை கிளைமேட். வானிலை அப்படின்னா வெதர், வானிலை வெதர். வலசை அப்படின்னா மைக்ரேஷன், வலசை மைக்ரேஷன். புகலிடம் சான்ச்சுரி, புகலிடம் சானிட்டரி. புவியீர்ப்பு புலம், புவியீர்ப்பு புலமான்னு கொடுத்துருக்கு. புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷ்னல் ஃபீல்டு, புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷ்னல் ஃபீல்டு. செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர். இது ரெண்டுமே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. மீத்திறன் கணினினா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூப்பர் கம்ப்யூட்டர். செயற்கைக்கோள் அப்படின்னா சேட்டலைட், செயற்கைக்கோள் சேட்டலைட். நுண்ணறிவு அப்படின்னா இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ். டோட்டலாக 20 கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. இப்படி தனித்தனியாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். அதுக்கு தான் நான் டேர்ம் 1 தனியாக கொடுத்துருக்கேன். அடுத்து எதிர்ச்சொல், என்னென்ன எதிர்ச்சொல் இருக்குன்னு பார்த்துருவோம். நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல், நீக்குதல் சேர்த்தல். எளிது அரிது,
இயற்கை செயற்கை, ஒருமித்து மாறுபட்டு, அணுகு விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல், எளிது அரிது, இயற்கை செயற்கை, ஒருமித்து மாறுபட்டு, அணுகு விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் அப்படின்னா கணிப்பொறி இல்லாட்டி கணினி. கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி இல்லாட்டி கணிப்பொறி. காலிங் பெல் அப்படின்னா அழைப்பு மணி. காலிங் பெல் அழைப்பு மணி. மெஷின் அப்படின்னா இயந்திரம். ரோபோ அப்படின்னா எந்திர மனிதன். மிஷின் இயந்திரம், ரோபோ அப்படின்னா எந்திர மனிதன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல், சேர்த்தெழுதுக, கலைச்சொல் பிரித்தெழுதுக, சொல்லும் பொருளும் இதெல்லாமே பார்த்தாச்சு. ஏன் தனித்தனியாக நான் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக படிக்கும்போது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். இது எல்லாமே ஈஸியானதான், ஒரு டைம் 2 டைம் ரீட் அவுட் பண்ணாவே நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் இதில் தான் நம்ம வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவோம். அதனால தான் இதை வந்து தனித்தனியாக படிக்கும்போது நமக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் வந்து டேர்ம் 1 தனியாக கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் டேர்ம் 2 பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.